ஒரு தொப்பி வியாபாரி நிறைய கலர்ஃபுல்லான தொப்பிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு. அப்போது ரொம்ப டயர்டாக இருக்கே, கொஞ்ச நேரம் மரநிலையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டாரு. அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் இருந்தது. எல்லா குரங்குகளும் ஆளுக்கு ஒரு தொப்பியை எடுத்துகிட்டு போய் மரத்தில் உட்காந்து தொப்பி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்த தொப்பி வியாபாரி பக்கத்தில் தொப்பி இல்லைன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிட்டாரு. மரத்தில் குரங்குகள் சத்தம் கேட்டு மேலே பார்த்தா குரங்குகள் தொப்பி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதிர்ச்சியான தொப்பி வியாபாரி குரங்குகளை குச்சி வச்சு மிரட்டுறாரு. ஆனால் குரங்குகள் அவரை பார்த்து சத்தம் போட்டும் மரக்கிளைகளை ஆட்டியும் ரகளை பண்ணிட்டு இருந்ததுங்க. திடீர்னு தொப்பி வியாபாரிக்கு ஒரு ஐடியா வந்தது. அவர் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டார். குரங்குக்கு இமிட்டேட் பண்ணுற பழக்கம் இருக்குது, நாம் செய்கிறத அப்படியே செய்யும். அவர் நினச்ச மாதிரியே எல்லா குரங்குகளும் அவங்க தலையில் இருக்கிற தொப்பியெல்லாம் எடுத்து கீழே போட்டதுங்க. இதுதான் சமயம்னு தொப்பி வியாபாரி எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பிட்டாரு. இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்ம பதட்டப்படாமல் நிதானமாக யோசிச்சா தெளிவான முடிவு எடுக்கலாம். நம்ம செயலும் வெற்றி அடையும். ஓகே, பாய்.